பிரஸ் மீட்டை பத்தியோ இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தியோ திகாவை பத்தியோ நீங்க கேட்கறீங்கல்ல நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு ஒரு காலத்துல பதில் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவர் தான் நீங்க. இன்னைக்கு நீங்களே மறுபடியும் கேள்வி கேட்டா நாங்க யாரை கூட்டிட்டு பதில் சொல்றதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ரஜினியை போய் சந்திச்ச ரஜினிக்கு கொடுக்கிற அடியில அடுத்து வரக்கூடிய எவனுக்கும் அரசியலுக்கு வரணும்னு ஆசையா இருக்கக்கூடாது சினிமாலன்னு சொன்னது யாரு? இப்ப எதற்காக ரஜினியை போய் சந்திச்சீங்க? அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறது நாளைக்கு ஒரு மாதிரி பேசுறது, வெக்கமே இல்லாம பேசுறதுக்கெல்லாம் ஒருத்தங்க கை தட்டுறாங்களே. எப்படா போற நிப்பாட்ட முடியும்? தமிழ்நாட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் எப்படி போற நிப்பாட்ட முடியும்னு கேட்டதுக்கு என்ன ஒரு நாள் முதலமைச்சரா, அது எது அந்த ஒரு படம் உண்டுல முதல்வன் படம், அந்த முதல்வன் படத்துல மாதிரி என்ன ஆக்கி காட்டுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுறானுங்க. இவனுக்கு கண்ணத்திலே கூட்டு 4 போடு போடணும்னு தோணுச்சு. ஏன்னா அறிவு கட்டவனே அவன் தான் அடிச்ச போதையில பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னடா மூளை ஏதாவது இல்லையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு. எந்த ஒரு தற்கூரி தலைவனாவது இப்படி பேசுவானா? அண்ணா என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, ஏகப்பட்ட மக்களுடைய ஃபாலோவர்ஸ் உனக்கு வந்துகிட்டு இருந்தாங்க, நீ ஏன் உன் வாய்க்குள்ள மண்ணள்ளி போடுற? பெரியாரை பற்றி நீ இப்படி மூச்சு விடாம பேசுறதுக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு காலகட்டத்தில் நீயும் பெரியாருடைய மேடையில் இருந்து நீ இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீயே பதில் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. அதையெல்லாம் நீயே மறந்துருக்கலாம். ஆனா கேமரா மறக்காது, ரெக்கார்டு மறக்காது, யூடியூப் மறக்காது, பழைய வீடியோக்கள் மறக்காது. இன்னும் உன் பேர் அசிங்கமாக்கிட்டே போகும். அவரை நீ பொம்பளை விஷயத்துல மோசமானவர்னு நீ சொல்ல, நீ எத்தனை பொம்பளை விஷயத்துல மோசமானங்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஆள் நீங்க. ஒரு நல்ல மூளை இருக்கு உங்களுக்கு, நல்ல புலமை இருக்கு உங்களுக்கு. அரசியல் ஆளுமையை கற்றுக்கொண்டு நீங்க களத்துல நின்று ஜெயிக்கணும், உங்க பின்னாடி நாங்க நிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு கிடக்கணும். நீங்க என்னடா ஏதோ குழம்பி போன மாதிரி இன்னைக்கு உட்கார்ந்து தேவையில்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க பின்னாடி எப்படி நாங்க வர்றது? வேதனையா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சொல்லல, ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மனக்குமரலை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கிறார். ஆனா ஒரு சில பேர்